தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஐயா மோடி பழைய மாதிரி வெளிநாடுகள் சுற்றுப்பயணம், கொரோனாவுக்கு முன்னால் உலகம் சுற்றும் வாலிபன் அப்படின்னு பேர் வாங்கின ஐயா மோடி அவர்கள் மீண்டும் தன்னுடைய உலகம் சுற்றும் அந்த பயணத்தை ஆரம்பிச்சிருக்கிறாரு. அப்படியே தாய்லாந்து போய் அப்படியே தாய்லாந்துலேருந்து இலங்கை வந்து அப்படியே இலங்கையிலேருந்து நாளைக்கு தமிழ்நாடு வர்றாரு அப்படின்ற மாதிரி தான் அவருடைய சுற்றுப்பயணம் இருக்குது. அப்படி என்னதான் பேசுகிறாரு இலங்கையில் போய், அங்கே கொஞ்சம் பதட்டமான சூழல் கூட இருக்குது. என்ன அப்படி என்ன பெருசா கச்சத்தீவை மீட்கிறதுக்காக ஏதாவது ஒப்பந்தம் எதுவும் நடந்திருக்குதா? திரட்டப்பட்ட முத்தமிழ் முரசு, இனத்தின் உணர்வை ஊட்டும் முரசு, இன விடுதலை களத்தில் கொட்டும் முரசு. இது முரசு, முத்தமிழ் முரசு. முத்தமிழ் முரசு காணொளி உங்களுடைய பேராதரவை நாடுகிறது. தாய்லாந்தில் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை முடிச்சுட்டு பாரத பிரதமர் ஐயா மோடி அவர்கள் இலங்கைக்கு போயிருக்காங்க. மிக பெரிய அளவில் ஒரு பிரம்மாண்டமான வரவேற்புங்கிறாங்க, வரலாறு காணாத வரவேற்புறாங்க. இந்த ஐஸ் எதுக்காக அப்படின்னு புரியல. நீ எல்லாமே எனக்கு கொடு, ஆனால் நான் சீனாவுக்கு தான் நான் சரியாக இருப்பேன் அப்படிங்கிறத காட்டுறாங்களா, இல்லை மோடிக்கு இப்படி செஞ்சா போதும் இதிலே அவர் திருப்தி ஆயிடுவார் அப்படிங்கிறதுக்கு செய்கிறாங்களான்னு தெரியாது. ஆனால் மிக பிரம்மாண்டமான வரலாறு காணாத ஒரு சிறப்பான வரவேற்பை இலங்கை அரசு கொடுத்துருக்கு. அதுவும் முக்கியமாக பாருங்க, இந்த காலகட்டத்தில் தான் அவர் இனிமேல் பிரதமராக நீடிக்க போறாரா இல்லையா, இல்லை அவருடைய வயது முடிஞ்சிருச்சு அவர் ஓய்வு பெற போறாரு வேற ஒருத்தர் பிரதமராக போறாருங்கிற ஒரு சர்ச்சையான பேச்சு. இங்கிட்டு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை தலைவராக நீடிக்க போறாரா இல்லையா, இப்படி பாஜகவினுடைய ஆளுமைகளில் மோடி பிரதமராக இருக்கக்கூடிய மோடியே மாற போறாரா, தமிழ்நாட்டில் இருக்கிற அண்ணாமலை பதவி போயிருச்சு அப்படிங்கிற இந்த மாதிரியான காலகட்டத்தில் இந்த சுற்றுப்பயணம் எதை காட்டுது அப்படின்னா, குறிப்பாக சில ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுறதா சொல்றாங்க. நம்ம எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கோம் நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அப்படியே தங்கச்சி மடத்தில் மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை காக்கணும், அவருடைய உயிரை காப்பாற்றணும், இந்த கச்சத்தீவை மீட்டாதான் அதை செய்ய முடியும்னு கச்சத்தீவை மீட்கிறதுக்காக ஒரு போராட்டத்தை நடத்தினாங்க. அதை தொடர்ந்து உடனடியாக ஐயா ஸ்டாலின் அவர்கள் உடனே அக்கறை ஏதோ கோமால இருந்து எந்திரிச்சு வந்த ஒரு மாதிரி சட்டமன்றத்தில் போய் உட்காந்துக்கிட்டு படக்குன்னு ஒரு சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கச்சத்தீவை மீட்கணும்னு போட்டார். இதுக்கு பின்னால திமுக ரெண்டு அரசியல் இருக்கு. ஒன்று நாம் தமிழருடைய அந்த கச்சத்தீவு மீட்பு போராட்டம், அதை நம்ம ஏறி அடிக்கணும்னா இப்படி ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கொண்டு வரணும். இன்னொன்று இந்திய இலங்கை இந்த உறவுல மோடி இந்த சுற்றுப்பயணத்தில் இலங்கைக்கு போறாரு, அப்போ இது சம்பந்தமா அவங்களுக்கு ஒரு செக் வைக்கணும் அப்படிங்கிற விதத்தில் அந்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் 50 வருஷமா நடந்துகிட்டு இருக்குங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இப்படி ஒரு சூழல்ல ஐயா மோடி அவர்கள் அங்கே போறது அந்த கச்சத்தீவை மீட்கிறதுக்கு தானா? ஏன்னா உனக்கு அதை தூக்கி நாங்கள் சும்மா கொடுத்தா நீ அதில் கொண்டு சீனாக்காரனை கொண்டு உட்கார வச்சு நீ மிரட்டுறியே அப்படின்னு சட்டையை பிடிச்சி கேட்க போறாரா அப்படின்னா அதுதான் இல்லை. இவர் அங்கே போனதே புரோக்கர் வேலைக்கு தான், தரகர் வேலைக்கு தான். அதானியும் அம்பானியும் அங்கே செய்யக்கூடிய தொழில்களுக்கு ஒரு புரோக்கராக ஒரு தரகராக அங்கே போயிருக்கிறாரு. அப்புறமா அப்படி என்னமோ பாதுகாப்பு தொடர்பாக ஏதோ ஒரு ஒப்பந்தம் ஆகுதான், அதுவும் யாருக்குமே அது தெரியாதான். அங்கே உள்ள இலங்கையில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளுமே அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்போ அது வெளிப்படையானதாக இருக்கணும். ஏன்னா அது இன்னைக்குரிய காலகட்டத்துக்கு மட்டும் கிடையாது. உங்க இந்தியாவில் மோடி 5 வருஷம் இருப்பாரு, இங்கே அனுரகுமாரா அவருடைய காலம் வரைக்கும் இருப்பாரு. ஆனால் இந்த பாதுகாப்பு தொடர்பான விஷயங்கள் என்பது அடுத்த தலைமுறைக்கும் ஒட்டுமொத்த நாட்டுக்குமானது. அதனால இந்த பாதுகாப்பு தொடர்பான ஒப்பந்தத்தில் இந்திய இலங்கை செய்யக்கூடிய இந்த ஒப்பந்தத்தை வெளிப்படையா சொல்லணும். இதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், இதை செயல்முறைப்படுத்த மாட்டோம்ன்றது அங்க உள்ள எதிர்கட்சிகளும் சொல்றாங்க. இப்ப ஐயா எதுக்கு முக்கியமா போயிருக்காருன்னா, சம்பூருங்கிற இடத்துல இருக்கக்கூடிய சூரிய மின் உற்பத்தி இவருக்கு ரொம்ப நெருக்கமானவங்களுக்காக நடக்கக்கூடிய ஒரு தொழிலுக்கான ஒரு தரகராக தான் அங்கே போயிருக்கிறதா தான் சொல்லப்படுது. என்ன பெரிய என்ன இலங்கையோட இந்தியாவோட என்ன ஒப்பந்தம் பண்ணிட போறாரு? கச்சத்தீவை மீட்க பேசிட போறாரா? அப்படி அங்க போய் நின்று நீங்க பேசிட முடியுமா? அனுரகுமாரா இங்க வந்தப்ப நீங்க பேச முடியாது, ஏன்னா அவர் விருந்தாளியா வந்திருக்கிறார். இப்ப மோடி அங்க இலங்கைக்கு போயிருக்காரு, அப்ப இவர் விருந்தினரா போயிருக்காரு, விருந்துக்கு போன இடத்துல இதை கேட்க முடியாது. அப்ப எப்பதான் இதை கேட்கலாம், எப்பதான் கேட்கலாம்னு இதுக்கு காலம்லாம் கிடையாது. ஏன்னா இதை கேட்க போறதே இல்லையில. ஈழ விடுதலை ஈழ விடுதலை ஈழ விடுதலைன்னாங்க. அப்புறம் என்னாச்சு, நம்ம எல்லாரும் அப்படி நெருக்கடி கொடுத்தோம் இந்தியாவுக்கு, ஈழத்தை பெற்றுத்தாங்க ஈழத்தை பெற்றுத்தாங்க அப்படின்னு. கடைசியில் இப்ப என்ன ஆயிடுச்சு, கச்சத்தீவையாவது பெற்று கொடுங்க, கச்சத்தீவையாவது கொடுத்ததையாவது வாங்குங்க,
நீங்க புதுசா ஒரு நிலப்பரப்பை எல்லாம் நீங்க மீட்க வேணாம், ஒரு நாடை நீங்க எங்களுக்கு தர வேணாம், எங்களுக்கு குறைந்தபட்சமா என்னுடைய நிலப்பரப்பு கச்சத்தீவையாவது கொடுங்க அப்படிங்கிறது. இப்ப அதுவும் போய் சரி அதுவும் கூட போனா போகுது, இந்த மீனவர்களை எப்படியாவது மீன் பிடிக்க விடுங்க, அவங்கள கொலை பண்ணாதீங்க, அவங்க படகுகளை பிடிச்சி வைக்காதீங்க, அவங்க வாழ்வாதாரத்தை பாதிக்கிற மாதிரி பண்ணாதீங்க. இவ்வளவு விஷயத்தை நம்ம கேட்க வேண்டியது இருக்கு. இப்ப இங்க இருந்து இந்தியாவிலிருந்து பிரதமர் போனாதான் உடனே ஒரு 11 மீனவர்கள் உடனே விடுதலை பண்ணுவாங்க. அப்படின்னா வார வாரம் கூட பிரதமர் போயிட்டு வர வேண்டியதான், அங்கே போயிட்டு வந்துட்டு இருக்க வேண்டியதானே. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லா நாடுகளோடும் சுமூகமான உறவை தேடக்கூடியவர்கள். ஆனால் பாகிஸ்தானும் சுமூக உறவை தேட மாட்டாங்க. அண்டை நாடு நட்பு நாடு. ஆனால் அந்த அண்டை நாடு நட்பு நாடும் இந்தியாவுக்கு எதிராக சீனாவை வைத்து எவ்வளவு பெரிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் பதட்டமாக சூழலை நடத்தி கொண்டிருக்கிறது என்பதை இந்தியாவும் இந்தியாவினுடைய பாதுகாப்புத்துறையும் உணருதா? வெளியுறவுத்துறை உணரல, நல்லா தெரியுது. இந்தியாவினுடைய பாதுகாப்புத்துறை அதை உணருதா? இப்ப யூனுஸ் முகமதை சந்திக்கலன்னு முதல்ல சொன்னாரு மோடி. அதற்கு பிறகு என்ன சொன்னாரு? தாய்லாந்து போனோடனே அது வரைக்கும் போய் இறங்குற வரைக்கும் கூட யூனுஸ் முகமதை சந்திக்கிறதா இல்லை. அதுக்கப்புறம் யூனுஸ் முகமது சந்திக்கிறார். வங்காளதேசத்தில் உடனடியாக தேர்தல் வைக்கணும் அப்படின்னு மிகப்பெரிய நெருக்கடி. அப்ப சீனாவும் வேணும், இந்தியாவும் வேணும். அது ரெண்டும் இருந்தால் தான் யூனுஸ் முகமது அங்க சர்வேல் பண்ண முடியும். அப்ப என்ன செய்யறாரு? அங்கிட்டு சீனாட்ட பேசணும், இங்கிட்டு இந்தியாட்ட பேசணும். யூனுஸ் முகமதுவை தவிர்த்த பிரதமர் இப்ப யூனுஸ் முகமதை தாய்லாந்தில் வச்சு சந்திச்சிருக்கிறாரு. சந்திக்கும் போது இன்னொரு சரத்தை சொல்லியிருக்கிறாரு, ஷேக் ஹசீனாவை நீங்கள் பாதுகாப்பாக உங்க நாட்டுக்கு கூப்பிட்டுக்கணும். அப்ப அவர் யூனுஸ் முகமது என்ன சொல்றாரு? அவங்களோட வாயை அடக்கி வைக்க சொல்லுங்க, நீங்க சொல்றதை நாங்க கேட்கிறோம், ஆனா ஷேக் ஹசீனாவை நீங்கள் வாயை அடக்கி கொஞ்சம் இருக்க சொல்லுங்கிறாங்க. இந்த விஷயத்துல என்ன தெரியுதுன்னா, இங்கிட்டு வங்காளதேசத்துக்கு இந்தியாவும் சீனாவும் தேவைப்படுது, அப்பதான் அந்த நாடு அமைதியாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி இலங்கை என்ன நினைக்குதுன்னா, இந்தியாவும் சீனாவும் தேவைப்படுதுன்னு நினைக்குது, அப்பதான் இலங்கை அமைதியாக இருக்கும், பொருளாதாரத்திலையும் சரி மற்ற பாதுகாப்பு துறையிலையும் சரி. அப்ப இந்த வங்காளதேசமும் இந்த இலங்கையும் இப்ப என்ன நிலையில இருக்குன்னா, சீனாவையும் கையில வச்சுக்கணும், இந்தியாவையும் கையில வச்சுக்கணும். அப்ப தேவைப்படும் போது சீனாவை மிரட்டணும்னா சீனாவை மிரட்டிக்கலாம், இந்தியாவை மிரட்டணும்னா இந்தியாவை மிரட்டிக்கலாம். ஏனால் பாதுகாப்பு தொடர்பான விஷயம். வெறும் பொருளாதார விஷயமா இருந்தா கூட பிரச்சனை இல்லை, பாதுகாப்புத்துறை இருக்கிறதுனால இங்கிட்ட இந்தியாவை மிரட்டக்கூடிய சீனாவை மிரட்டக்கூடிய ஒரு பக்குவமான ஒரு புவிசார் அரசியல் வங்காளதேசத்திலையும் இலங்கையிலும் இருக்குங்கிறதா உண்மை. இந்த மாதிரி நேரத்தில் ஐயா மோடி அவர்கள் செய்யக்கூடிய இந்த ஒப்பந்தங்கள்லாம் எந்த அளவிற்கு இது கை கொடுக்க போகுதுன்னு தெரியல. மிக குறிப்பா நாளைக்கு ராமேஸ்வரத்தில் நடக்கக்கூடிய அந்த பாம்பன் ரயில் பாலம் திறப்பு விழாவில் ஐயா மோடி அவர்கள் கலந்துக்க போறாங்க. அப்ப அங்க வரும்போது ஏதாவது ராமேஸ்வர மீனவர்கள் யாராவது கருப்பு கொடி காட்டிடக்கூடாது, அங்கே போராட்டங்கள் வலுத்துறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அங்கொன்றும் இங்கொன்றுமாக கச்சத்தீவை பத்தி பேசாம மீனவர்கள் பத்தி மட்டும் பேசிட்டு வருவதாக தான் இப்ப தகவல் வருது. எது எப்படியோங்க, இவங்களுக்கான வெளியுறவு கொள்கையில இவங்க சரியா இருக்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் பாதுகாப்புத்துறை விஷயங்கள்ல நிச்சயமாக இலங்கையோடு இந்தியா செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உறவு என்பது இந்தியாவிற்கு பாதுகாப்பு இல்லை. நன்றி, வணக்கம். தொடர்ந்து முத்தமிழ் முரசுக்கு ஆதரவு கொடுங்கள். முத்தமிழ் முரசை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். முத்தமிழ் முரசு இனத்தின் உணர்வை ஊட்டும் முரசு, இன விடுதலை களத்தில் கொட்டும் முரசு. இது முரசு, முத்தமிழ் முரசு.